ஸோ இந்த பழமொழி 400 அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை அரையனார் அப்படிங்கிறவர். அடுத்து வந்து புதிய புத்தகத்தில் இருக்க பாடல் வந்து பார்ப்போம். அது வந்து விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழோட கிளாஸ் 65 பார்க்க போகிறோம். இந்த 65th கிளாஸில் அறநூல்களோட பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அறநூல்களில் ஆல்ரெடி வந்து நம்ம 3 பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், இல்லைனா மேலே ஐ பட்டன்லையும் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ 4th பார்ட்டில் பழமொழி 400 பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அறநூல்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்ட் 1ல் வந்துட்டு அறநூல்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். பார்ட் 2ல் வந்து நாலடியார் பற்றி பார்த்தோம். பார்ட் 3ல் நான்மணி கடிகை பற்றி பார்த்தோம். இப்போது பார்ட் 4ல் வந்துட்டு நம்ம பழமொழி 400னா என்ன, அதை பற்றி கொடுத்துருக்க செய்யுள் பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க வந்து போகிறோம். ஸோ இந்த வீடியோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அறநூல்கள் பற்றி பார்த்த ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ ஒரே தொகை நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட அறநூல் வந்து எது? ரெண்டாவது வந்து இரு கடவுள் வாழ்த்து இருக்கக்கூடிய அறநூல்கள் வந்து எது? ஸோ இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோ கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம். ஸோ பழமொழி 400. ஸோ பழமொழி 400 அப்படிங்கிறதும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ 14 கீழ்கணக்கு நூலில் நம்ம அறநூல்கள் புறநூல்கள் எல்லாம் டைப்ஸ் வந்து பார்த்தோம். அது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் அந்த பார்ட்டை பார்க்கலன்னா அதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள்லேயே முப்பெரும் அறநூல்கள்னு இருந்துச்சு. அந்த முப்பெரும் நூல்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. ஸோ இந்த முப்பெரும் அறநூல்கள்லேயும் இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது ஒன்றாக வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பழமொழி 400 அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை அரையனார் அப்படிங்கிறவர். ஸோ இந்த முன்னுரை அரையனாரை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த முன்னுரை அப்படிங்கிறது அவர் ஊர் பெயராக இருக்குது. அரையன் அப்படிங்கிறது அவர் வட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அரையன் அப்படிங்கிற சொல்லோட அர்த்தம் வந்து அரசனை வந்து குறிக்கிறதா இருக்குது. ஒருவேளை அவர் முன்னுரை அப்படிங்கிற ஊரை ஆண்ட அரசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைன்னா அரையன் அப்படிங்கிறது அந்த புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே இருக்கலாம், எதுவுமே இதுதான் இருக்கும் அதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஷியாரா வந்துட்டு சொல்லலை. நெக்ஸ்ட் இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரா இருக்கிறாரு. அடுத்து இவர் எழுதின அந்த கடவுள் வாழ்த்து பாடல் மூலமா இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றது வந்துட்டு அறிய முடிகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் ஆசிரியர் பத்தின குறிப்புகள். ஸோ இந்த நூல்ல மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. ஸோ பழமொழி 400னா 400 பாடல்கள் வந்து இருக்கு. ஸோ இது உள்ளடக்கிய பொருள் வகை வந்து அறம் தான். ஏன்னா இது அறநூல்கள்ல ஒன்றாக தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே அறம சார்ந்த காரியங்கள் தான் இந்த நூல்களில் வந்து இருக்குது. ஸோ இந்த பழமொழி 400 அப்படிங்கிற பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கதையவோ இல்லைனா ஒரு நிகழ்வையோ அது வந்து நமக்கு உரைக்கும் போது அந்த பாடலோட இறுதியில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பழமொழி நீதியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டியிருப்பாங்க. அந்த 400 பாடல்களையுமே வந்துட்டு அடிவரி கடைசி வரி என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியோட தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து பழமொழி 400 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. ஸோ இதோட வேறு பெயர்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி, சொல் வழக்கு, உலக வசனம், முதுமொழி, முதுசொல். ஸோ இந்த முதுசொல்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். ஸோ இதுதான் வந்து பழமொழி 400க்கு இருக்க வேறு பெயர்களாக வந்து இருக்கு. ஸோ இந்த நூலில் வந்துட்டு 5 பிரிவுகள் இருக்கு. மொத்தம் 34 இயல் இருக்கு. ஸோ 34 இயல்ல 400 பாடல்கள் வந்து இருக்கு. முதல் பிரிவுல வந்து மொத்தம் 9 இயல் இருக்கு. அது என்னெல்லாம் குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, ஒழுக்கம், அடுத்து வந்து புகழ், இந்த 3 பற்றி கூறியது தான் இந்த 9 இயல். அடுத்த பிரிவுல வந்து சான்றோரை பற்றியும் நட்பின் இயல்பை பற்றியும் சொல்லியிருக்கு. அது மொத்தம் 7 இயல்ல வந்து சொல்லியிருக்காங்க. 3வது பிரிவு வந்து முயற்சி, பொருள் பற்றி கூறியிருக்கு. அதுல வந்து 8 இயல் சொல்லியிருக்கு. அடுத்து 4வது பிரிவு வந்து அரசர், அமைச்சர், அப்புறம் பாடலை பற்றி இருக்கு. அது வந்து 6 இயல்ல சொல்லியிருக்கு.
கடைசி பிரிவு வந்து இல்வாழ்க்கை பற்றி, உறவினர் பற்றி, வீடு நெறிகள் பற்றி சொல்லியிருக்கிறது வந்து மொத்தம் 4 இயல். ஸோ டோட்டலாக 34 இயல், 5 பிரிவு, 400 பாடல்கள் வந்து பழமொழி 400 வந்து இருக்குது. ஸோ இந்த பழமொழி அப்படின்ற சொல் வந்து முதல் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்லேயே வந்து வரலாற்று குறிப்புகள் அதிகமாக இருக்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி 400 தான். ஸோ இந்த நூலை பதிப்பித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வகேசவராய முதலியார். அடுத்து இந்த நூலோட உரையாசிரியர் வந்து திருநாராயண ஐயங்கார். அடுத்து பழமொழிக்கென அமைந்த முதல் தமிழ் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி 400. இதில் கூறப்பட்டுள்ள பழமொழிகள் எல்லாமே வந்து இலக்கியம் சார்ந்தவைகளாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பழமொழியை பற்றி நம்மளுக்கு இருக்கிற குறிப்புகளாக இருக்குது. ஸோ ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு, நூல் பற்றின குறிப்புகள் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பழமொழி 400 பற்றி பழைய புத்தகத்தில் ஒரு செய்யுளும் புதிய புத்தகத்தில் ஒன்றும் இருக்குது. ஸோ பழைய புத்தகம் பார்த்துட்டு அடுத்து நம்ம புதிய புத்தகம் வந்து பார்க்கலாம். ஸோ பழைய புத்தகம்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள்லேருந்து அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் பழைய புத்தகம் படிக்க வேண்டியதும் மஸ்ட். ஒரு நிமிஷம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அறநூல்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த அறநூல்களை நான் சொல்லி கொடுத்துட்ருக்க அந்த PDF ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு அறநூல்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அறநூல்கள் இல்லாமல் இதே மாதிரி டாபிக் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு PDF வந்து இருக்குது. அண்ட் PDF மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு புக்ஸும் நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி புக் இருக்குது. கொஸ்டின் பேங்க்கில் வந்து ஜியாகிரஃபி கொஸ்டின் பேங்க் இருக்குது. அப்கமிங் டேஸில் மற்ற எல்லா புக்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸும் நான் வந்து லான்ச் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ பழைய புத்தகத்தில் கொடுத்த பழமொழி 400 பற்றி இப்போ பார்ப்போம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். ஸோ இந்த பாடல் எழுதினது வந்து முன்னுரை அரையனார். ஸோ இந்த செய்யுளோட அர்த்தங்கள் வந்து பார்ப்போம். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வந்து நாற்றிசை அப்படின்னா வந்து 4 திசையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே. ஸோ தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே. ஆற்றுனா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறத வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 6 + உணா. 6னா வந்து வழி, உணானா வந்து உணவு இல்லைன்னா கட்டுச்சோறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த செய்யுளோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்க வேண்டிய நூல்களை வந்து நம்ம நிறைவாக கற்றவங்க அறிவுடையாராக கருதப்படுறாங்க. அவங்களோட புகழ் வந்து 4 திசைக்கும் வந்து பரவும். அப்படி புகழ் பரவுறனால எல்லா நாடுமே வந்துட்டு அவங்களோட நாடாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதை வந்து அந்நிய நாடாக வேற்று நாடாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இப்படி புகழ் பெற்றவங்க வந்துட்டு அந்த நாடுகளுக்கெல்லாம் செல்லும்போது அவங்களுக்கு வழிக்கு வந்து அவங்க உணவு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி வரி இதுதான். ஆற்றுனா வேண்டுவதில்லை. ஸோ ஆற்றுனா வேண்டுவதில்லை அப்படின்னா வந்து கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ கற்றவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு தான் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஆற்றுனா வேண்டுவதில்லை அப்படின்றது வந்து குறிப்பிடுது. ஸோ இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்கிற பாடலாக இருக்குது. அடுத்து வந்து புதிய புத்தகத்தில் இருக்க பாடல் வந்து பார்ப்போம். அது வந்து விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாறியொன்றின்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்பகர்க்கு நீருலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா மாறினா நமக்கு தெரியும். மாறினா என்னது? மலை. ஸோ வறந்திருந்த அப்படின்னா வறண்டு போய் இருந்த அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து மடமகள் அப்படின்னா இளமகள். ஸோ பாரியோட இளமகள்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கவையும் சங்கவையும். நெக்ஸ்ட் வந்து புகவா அப்படின்னா வந்து உணவாக. ஸோ இதுதான் வந்து புகவானா உணவாக. நெக்ஸ்ட் வந்து நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள். அடுத்து மூன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணையை வந்து குறிப்பிடுறது. பட் இங்கே வந்து வீட்டை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழையே இல்லாமல் நிலங்கள் எல்லாம் வறட்சியாக இருக்கிற காலத்தில் கூட பாரியோட மகளாகிய அங்கவையும் சங்கவையும் அவங்கள தேடி ஹெல்ப், அதாவது அவங்க கிட்ட வந்துட்டு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலையில், அதாவது சாப்பாடு பொங்குற உலையில் வந்துட்டு பொண்ணை வந்து இட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த வீட்லேயுமே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு
கிடையவே கிடையாது அப்படின்றது தான் வந்து இந்த செய்யுளில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த செய்யுளோட பழமொழி வந்து அதோட கடைசி வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாக முன்றிலோ இல். ஸோ ஒன்றாக முன்றிலோ இல் அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி இந்த வரியை கொடுத்துட்டு இது வந்து என்ன செய்யுளில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து புதிய புத்தகத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்க பழமொழி 400 செய்யுள். ஸோ பழமொழி 400ல் பழைய புத்தகமும் பார்த்தாச்சு, புதிய புத்தகமும் பார்த்தாச்சு. பழமொழி 400 பற்றினா நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பழமொழி 400 வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம முதுமொழி காஞ்சி பற்றி டீட்டெயில்டாக வந்துட்டு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, செய்யுள் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நான் இந்த வீடியோக்கு இடையில கேட்ட அந்த 2 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.